Dear student, இந்த வீடியோவில் யூனிட் 2 எக்ஸசைஸ் 6 பற்றியும் அதுக்கான ஆன்சர் பற்றியும் பார்த்துடலாம். இந்த எக்ஸசைஸ் 6 ரீட் பண்ணுறதுக்கு முதல்ல இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டினுடைய ஃபார்மேட் பற்றி பார்த்துட்டு நம்ம சம் அண்ட் ஆன்சருக்குள்ளே போயிடலாம். இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது லைக் ஏ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரியே தான். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் சைடு வரும், இன்கம் கிரெடிட் சைடு வரும். அதே சேம் பேட்டர்ன் தான் இங்கேயும். இந்த ஃபார்மேட் ஆஃப் கவனிச்சிங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் டு சேலரிஸ், சேரிட்டிஸ், ரெண்ட், டு டொனேஷன் பெய்ட், டு ஸ்டேஷ்னரி, டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட், டு டெப்ரிசியேஷன், அந்த லாஸ் இந்த மாதிரி வர ஐட்டம் எல்லாமே இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். நம்ம 11th படிச்சிருப்போம் இல்லையா, கேபிட்டல் நேச்சர் ஐட்டம், ரெவென்யூ நேச்சர் ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதில் கேபிட்டல் ஐட்டம்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகும், ரெவென்யூ ஐட்டம் எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு போகும். இந்த சேம் தான் இங்கேயும். ரெவென்யூ நேச்சர் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் தான் வரும். இங்கே இன்கம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பை சப்ஸ்கிரிப்ஷன், பை டொனேஷன் ரிசீவ்டு, பை அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்டு, பை கிராண்ட் ரிசீவ்டு, பை ரெண்ட் ரிசீவ்டு, பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட், அது மட்டும். இது எல்லாமே வந்து நம்ம இங்கே எடுத்துனதுக்கப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வந்து கம்மியாகவும் இன்கம் சைடு அதிகமாகவும் இருந்துச்சு. வரக்கூடிய டிஃபரன்ஸ் அமௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும்போது சர்ப்ளஸ் அப்படின்னு நம்ம போடுவோம். அதே டிஃபரன்ஸ் அமௌண்ட் கிரெடிட் சைடு அதாவது இன்கம் சைடு வரும்போது டெபிசிட் அப்படின்னு போடுவோம். இதுதான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இதை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் நேச்சர் ஐட்டம் எதுவுமே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வரக்கூடாது. ஒன்லி ரெவென்யூ ஐட்டம் மட்டும்தான் இங்கே வரணும். இந்த ஃபார்ம் ரீகால்காகத்தான் ப்ராப்ளம் நம்ம ஒர்க் பண்ணும்போது அதுக்கான சொல்யூஷன் பற்றி நம்ம இன்டெப்த்தாக பார்த்துடலாம். சம் ரீட் பண்ணிடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் தென்காசி திருவள்ளுவர் மன்றம் ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019. இதை பொறுத்த வரைக்கும் ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க, பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். 1 by 1 பார்த்துடலாம், எது எக்ஸ்பென்சஸ் எது இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் இன் ஹேண்ட். இது ஒரு பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகக்கூடிய கேபிட்டல் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம். இது நம்ம இங்கே எழுத தேவையில்லை, அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட் டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இது ஒரு இன்கம். நெக்ஸ்ட் டு சப்ஸ்கிரிப்ஷன், அதுவும் ஒரு இன்கம். இது இன்கம் சைடு எழுத வேண்டிய ஒரு ஐட்டம். அது வந்து ஒரு மெயின் இன்கம் ஃபார் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதனால் இதை இன்கம் சைடு தான் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் டு லெகசிஸ், இது வராது, இது ஒரு கேபிட்டல் நேச்சர், இது ரெவென்யூ நேச்சர் இல்லை, இது வந்து லைபிலிட்டி சைடு போக வேண்டியது, இதுவும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வராது. டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ், இது ரெவென்யூ நேச்சர், இது இன்கம் சைடு நம்ம எழுதி தான் ஆகணும். நெக்ஸ்ட் டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், இங்கே எவ்வளவு ஃபர்னிச்சர் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 16,000, ஆனால் அதோடைய புக் வேல்யூ 17,000. அப்போது சேல்ஸ் 17,000க்கு ஒருத்தருக்கக்கூடிய ஒரு ஃபர்னிச்சரை 16,000க்கு சேல் பண்ணியிருக்கும்போது இந்த இடத்துல லாஸ் ஆன் ஃபர்னிச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,000 rupees வருது. இந்த லாஸை எக்ஸ்பென்சஸ் சைடு தான் நம்ம காமிச்சாகணும். நெக்ஸ்ட் பேமெண்ட் சைடு போயிட்டோம்னா பை சேலரிஸ், இது சேலரிஸ் ஒரு எக்ஸ்பென்சஸ் இல்லையா, அதனால் அது எக்ஸ்பென்சஸ் சைடு எழுதணும். நெக்ஸ்ட் பை ரெண்ட், இந்த பை ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு எக்ஸ்பென்சஸ். பை ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 2,000, இதுவும் ஒரு எக்ஸ்பென்சஸ். பை பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, இதுவும் ஒரு எக்ஸ்பென்சஸ் 6,000. பை இன்வெஸ்ட்மெண்ட் மேட், இது பார்த்தாலே தெரியுது இன்வெஸ்ட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகக்கூடிய ஐட்டம்ஸ், இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வராது. பை ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்டு, எக்யூப்மெண்ட்டுங்கிறது ஒரு அசட் சைடு போக வேண்டியது பேலன்ஸ் ஷீட்டில், ஸோ தட் இதுவும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வராது. இந்த பை பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ், இதுவும் அசட், இதுவும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு வராது. இப்போது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இன்கம் எதெல்லாம் எக்ஸ்பென்சஸ்ங்கிறத நோட் டவுன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இது எப்படி எழுதுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சம்மில் நோட் பண்ண மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் சைடு எதெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம அங்கே நோட் பண்ணிடலாம். இங்கே எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் டு சேலரிஸ் 20,000, டு ரெண்ட் 24,000, டு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 2,000, டு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 6,000, டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் ஒரு 1,000.
இது எல்லாமே நம்ம நோட் பண்ண மாதிரி எக்ஸ்பென்சஸ் சைடு எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இன்கம் சைடை பொறுத்த வரைக்கும் பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 5000, பை சப்ஸ்கிரிப்ஷன் 55,000, பை என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 7,000. இதுதான் அந்த 3 ஐட்டம்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இன்கம் சைடு. அப்போ நம்ம லெஜர் கான்செப்ட் படி நெக்ஸ்ட் நம்ம பேலன்சிங் பண்ணும் பொழுது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் நமக்கான ஆன்சராக இருக்க முடியும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இன்கம் சைடு 67,000 வந்திருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் சைடு 53,000 வந்திருக்கு. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் 2 சர்ப்ளஸ் 14,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். இவ்வளோ தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இது பப்ளிக் எக்ஸாமுக்கு 5 மார்க்குக்கு எக்ஸ்பெக்டட் சம். இது ரொம்ப ஒரு சிம்பிளான சம் தான். இதில் ஒரே ஒன்றை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும், கேபிட்டல் நேச்சர், அதாவது அசட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகக்கூடிய ஐட்டத்தை இங்கே நம்ம எடுத்து எழுதக்கூடாது. ரெவென்யூ நேச்சர் இருக்கக்கூடிய ஐட்டத்தை மட்டும்தான் எடுத்து எழுதணும். அதை மட்டும் மைண்ட் வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக ஒரு 5 மார்க்ஸ் செக்யூர்டு இன் பப்ளிக். யூனிட் 2 எக்ஸசைஸ் 7 அதை பற்றியும் அதுக்கான ஆன்சர் பற்றியும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ரீட் பண்ணிடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஃப் கும்பகோணம் பாஸ்கெட்பால் அசோசியேஷன் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2018. கொடுத்துருக்கக்கூடிய ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் எதெல்லாம் இன்கம் ஐட்டம் எதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் ஐட்டம் அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ரெசிப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க. இது 2 ஐட்டமும் நம்ம எழுத தேவையில்லை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில். ஏன்னா நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் எழுதணும், அதுவும் ரெவென்யூ ஐட்டம் மட்டும்தான் நம்ம எழுதணும். அதனால் இந்த கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட் டு ரெண்ட் ஆஃப் ஹால் ரிசீவ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு ஹாலுக்காக. இது வந்து இன்கம் ஐட்டம், அதனால் நாங்கள் ஷார்ட் ஃபார்மில் INCO இன்கம் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. அது ஒரு 6,000 இன்கம் சைடு. நெக்ஸ்ட் டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் தான். நெக்ஸ்ட் டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், இது வந்து வராது. இது லைஃப் டைமாக ஒரு தடவை தான் மெம்பர்கிட்ட வாங்குவோம். இது ரெக்கரிங் ஐட்டம் கிடையாது, இது ஒரு நான் ரெக்கரிங் ஐட்டம், இதனால் வராது. நெக்ஸ்ட் லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு, இது ஒரு இன்கம் ஐட்டம். அப்போது 3 ஐட்டம்ஸ் மட்டும்தான் இன்கம் சைடு வரக்கூடியது. நெக்ஸ்ட் பேமெண்ட் சைடு போயிடலாம். பேமெண்ட் சைடு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியது பை ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் பெய்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஐட்டம், அது ஷார்ட் ஃபார்மில் EXP அப்படின்னு தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கலாம் உங்கள் வசதிக்காக. நெக்ஸ்ட் பை பிரிண்டிங் சார்ஜஸ், பிரிண்டிங் சார்ஜஸ் ஒரு எக்ஸ்பென்சஸ். பை பேங்க் சார்ஜஸ் ஒரு 1000 கொடுத்துருக்காங்க, இதுவும் பேங்க் சார்ஜஸும் ஒரு எக்ஸ்பென்சஸ். பை இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங், இன்சூரன்ஸ் பே பண்ணியிருக்கிறதும் ஒரு எக்ஸ்பென்சஸ். பை டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 16,000, இதுவும் ஒரு எக்ஸ்பென்சஸ். பை ஆடிட் ஃபீஸ், ஆடிட் பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்கக்கூடியது, அது ஒரு எக்ஸ்பென்சஸ். பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். ஏன்னா மெட்டீரியல் இல்லையா, எக்யூப்மெண்ட்னா நம்ம அது போட தேவையில்லை, அது மெட்டீரியல் பர்ச்சேஸ்னு சொல்கிறதுனால இது ஒரு எக்ஸ்பென்சஸ் ஐட்டம், ஒரு 4,000. லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து அசட் சைடு போகக்கூடிய ஐட்டம், இது இங்கே வராது. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இங்கேயே இன்கம்லாம் எது, எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் எதுங்கிறத இன்கம் ஐட்டம்ஸு ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ் ஐட்டம் எல்லாமே ஹைலைட் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்தாச்சு. இதை நோட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்கம் எக்ஸ்பெண்டிச்சருடைய ஃபார்மேட் இங்கே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு அங்கே எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய ஐட்டம் இருந்தது இல்லையா, ரெண்ட்டு, பேங்க் சார்ஜஸ், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்தது. அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தாச்சு. டு ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் பே 12,000, டு பிரிண்டிங் சார்ஜஸ் 5,000, டு பேங்க் சார்ஜஸ் 1,000, டு இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங் ஒரு 2,000, டு டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 16,000, டு ஆடிட் ஃபீஸ் 3,000, டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு அது ஒரு 4,000. இது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் ஐட்டம் இங்கே கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இன்கம் சைடு வரக்கூடிய ஐட்டம் பை ரெண்ட் ஆஃப் ஹால், ஏதோ ஹால் ரெண்ட்டுக்கு விட்டதுக்காக ரிசீவ்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6,000. பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஒரு 9,000.
பை லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு ஒரு 2000. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஐட்டத்தை அந்த சம்மில் இருந்து இங்கே நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் வரக்கூடிய ஆன்சர். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பை டெபிசிட் தான் 26,000 வந்திருக்கு. இது எப்படி வந்திருக்குன்னா, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் சைடு டோட்டல் போட்டோம்னா 43,000 வரும். இந்த இன்கம் சைடு இந்த 6,000 9,000 2,000 இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 17,000 வரும். அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து 26,000. அது எந்த சைடு கம்மியாக இருக்கோ அந்த சைடு தான் நம்ம ரைட் பண்ணுவோம். அப்படி நம்ம எழுதும்போது இங்கே இன்கம் சைடு தான் கம்மியாக இருக்கிறதுனால பை டெபிசிட் அப்படின்னு சொல்லிட்டு 26,000 போட்டாச்சு. டபுள் சைடுமே டோட்டல் வந்து நேராக 43,000 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இந்த 26,000 எப்படி அரைவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் சின்னதாக ஒரு ஒர்க்கிங் நோட் ஒன்று இங்கே கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸசைஸ் 6 and 7 ரெண்டு சம்மன் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.